இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நேற்றைய தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஆர்எஸ்எஸ் காரனாக இருக்கக்கூடிய குருமூர்த்தி என்று சொல்லக்கூடிய நபர், உங்களுக்கெல்லாம் தெரியும், அவன் ஒரு பேட்டி கொடுக்குறான். நெறியாளர் கேட்கிறார், ஜெகதீப் தன்கர் என்று சொல்லக்கூடிய என்டிஏ கூட்டணியால் எலெக்ஷனில் நிப்பாட்டி வெற்றி பெற்ற இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர், அவர் திடீரென்று ராஜினாமா செய்கிறார் இல்லையா, இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு குருமூர்த்திகிட்ட கேட்குறாங்க. ஆர்எஸ்எஸ் காரனாக இருக்கக்கூடிய குருமூர்த்தி என்ன சொல்கிறான் அப்படின்னா, மோடி, அமித்ஷா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக யார் செயல்பட்டாலும், இந்த தலைமைகளுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் இதுதான் அவர்களுக்கு நிலைமை அப்படிங்கிறத மறைமுகமாக குருமூர்த்தி நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். இப்போ முதல் விஷயம், ஜெகதீப் தன்கர் என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் ராஜினாமா செய்தார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றாங்க. யார்? இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள். அது என்ன? யஷ்வந்த் வர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி, அவனுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கான், அதெல்லாம் எரிந்து போகுது. இப்போ அவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சு பணத்தை கட்டுக்கட்டாக வச்சுருக்கிறான். இப்போ இவனை பதவி நீக்கம் செய்வதற்கான ஒரு இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் ராஜ்யசபாவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கருக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை ஜெகதீப் தன்கர் வாங்குறார். இங்கே பிரச்சனை எங்கே அப்படின்னா, மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இந்த நீதிபதிக்கு எதிராக ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றதுக்காக இந்திய கூட்டணி தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் இவங்க கிட்டேருந்து வாங்குறதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணியிட்டிருந்து நீ வாங்கிட்டியே அப்படிங்கிறது முதல் ரீசனாக ஊடகங்கள் சொன்னார்கள். ஆனால் அதைவிட மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் பார்க்க வேண்டியது சேகர் குமார் யாதவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி. இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, விஸ்வ இந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அடியாள அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்பு நடத்திய ஒரு நிகழ்வில் போய் கலந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை அனுசரித்து போகணும் சிறுபான்மை மக்கள், அப்படின்னா தான் நீங்கள் இங்கே வாழ முடியும் அப்படிங்கிற பொருள்பட அவர் பேசுகிறார். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்தவாறு இவங்க அனுசரித்து போனால் தான் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் பார்சிகளும் எல்லாரும் இங்கே வாழ முடியும், அப்படித்தான் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதற்கு எதிராக இந்த நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இம்பீச்மெண்ட் மதிப்புக்குரிய ராஜ்யசபாவில் இந்தியா கூட்டணியால் கொண்டு வருது. இதையும் இவர் வாங்குறார். விஹெச்பி யாருன்னு தெரியும். விஹெச்பியை தொட்டால் ஆர்எஸ்எஸ் போயிடும், ஆர்எஸ்எஸ் தொட்டால் பாஜக போயிடும். இவெல்லாம் ஒரு சங்கிலி மாதிரி இருக்கிறான், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இப்போ இந்த நேரத்தில் விஹெச்பிக்கு ஆதரவாக பேசின ஒரு ஆள், ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசின ஒரு ஆள், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இந்தியா கூட்டணியுடைய சார்பில் ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வரான் அப்படின்னா அதை நீ எப்படி ஏற்றுப்ப? இது மோடி, அமித்ஷா ஆர்எஸ்எஸ்ஸை மிகப்பெரிய அளவில் கோபம் கொள்ள செய்திருக்கிறது. இது மட்டுமல்ல, அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்ன, ஜெகதீப் தன்கர் சொன்னாராம். என்ன சொன்னாராம்? அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் பிரதமருடைய ஃபோட்டோ, குடியரசுத் தலைவருடைய ஃபோட்டோ இருக்குது, அங்கே துணை குடியரசுத் தலைவருடைய ஃபோட்டோவும் வேணும்னு அவர் கேட்டதாக சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இன்னொன்று, பென்ஸ் கார் மாதிரி அதே வசதியுடன் தன்னுடைய பயணத்திற்கான கார் வசதியும் உருவாக்கப்பட வேண்டும் என்று தலைமைக்கு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததற்கு பிறகு இந்த நொடி வரையிலும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் செய்திகளாக வந்தது. ஓம் பிரகாஷ் பிர்லாவினுடைய மகனுடைய வீட்டில் டென்னிஸ் ஆடிட்டு இருக்கிறாரு இப்படிங்கிற ஒரு தகவலும் செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. எது எப்படியோ, ஜெகதீப் தன்கர் என்று சொல்லக்கூடிய நபர் இப்போது எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத மோடியும் அமித்ஷாவும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இவர் ராஜினாமா செய்வதற்கு, ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்வதற்கு சில வாரங்களுக்கு முன்பு ஜேஎன்யூவில் ஒரு நிகழ்வு நடக்குது. அதில் போய் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடவுளுடைய அருள் இருக்கும் பட்சத்தில் நான் 2027 வரையிலும் இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்னவர் 2 வாரத்திலேயே பாராளுமன்ற கூட்டத்தொடர் துவங்கக்கூடிய முதல் நாளிலே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். இவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததற்கு பிறகு, அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டதற்கு பிறகு 15 மணி நேரம் கழித்து தான் நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் 2 வரிகளில் அவரை பற்றி பேசியிருக்கிறதை நம்ம கூடுதலாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போது இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, தமிழ்நாட்டில் 3 முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதாவது தமிழக அரசியலில் இதுவரையிலும் நாம் பார்க்காத அளவிற்கான மிக முக்கியமான 3 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று,
செங்கோட்டையனை அதிமுக கட்சியிலிருந்து எடப்பாடி விலக்கியிருக்கிறார். இது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ரெண்டாவது விஷயம், மதிமுகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மல்லை சத்யா, அவர் அந்த கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட அன்புமணியை ராமதாஸ் நீக்கம் செய்திருக்கிறார். இந்த 3 நிகழ்வுகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் விரும்புவதை செய்து கொண்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஸிற்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு பொதுவாக நான் நல்லா கேட்டுங்க, ஆர்எஸ்எஸ் அதிகாரத்தில் இல்லாத காலகட்டங்களில் கூட அது நினைத்த பல விஷயங்களை ரொம்ப ஒரு பிரில்லியண்டாக அது செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம யாருமே மறுக்க முடியாது. இப்போ அவங்க அதிகாரத்தில் வேறு இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் அவர்களை எதிர்க்கக்கூடிய, அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் இவர்கள் இல்லாமல் ஆக்குவார்கள் அப்படிங்கிறதுக்கான ஏராளமான தகவல்கள், செய்திகள் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ ஜெகதீப் தன்கர் விஷயத்தில் மோடியும் அமித்ஷாவும் பதில் சொல்லியாகணும். ஏன் பதில் சொல்லியாகணும்னா, ஜெகதீப் தன்கர் என்று சொல்லக்கூடிய நபர் மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லையா? லோக்சபாவில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், இவங்களுடைய வாக்குகளின் மூலமாகத்தான் ஜெகதீப் தன்கர் இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் திடீரென்று ராஜினாமா செய்கிறார் என்றால் எதற்காக செய்தார் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டில், அது இன்றைக்கு இந்தியாவுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதா இந்திய மக்கள் விரும்பக்கூடிய விஷயம். சொல்லணுமா வேண்டாமா? கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். ஆனால் அவர்கள் எதையோ மறைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாம் சொல்லியிருக்கிறோம், சில ரீசன் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இது மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவுத்துக்கும் ஜெகதீப் தன்கர் மேற்கு வங்கத்தினுடைய கவர்னராக நியமிக்கப்படுகிறார். மம்தா பானர்ஜி ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை அச்சுப்பசங்க இல்லாமல் அங்கே பண்ணுறாரு. சிலாகித்து போன, மெய்மறந்து போன மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து அவருக்கு துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பு கொடுக்குறாங்க. இது நடக்குது. ஆனால் அதன் பிறகுதான் வேறு பல விஷயங்கள் அரங்கேற துவங்குகிறது. அதில் இன்றைக்கி நமக்கு தெரிந்து கொண்டிருப்பது என்பது சில விஷயங்கள் தான். ஆனால் குருமூர்த்தி தெளிவாக சொல்கிறாரு, மோடி அமித்ஷா என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய 2 முக்கியமானவர்கள், அவர்களை எதிர்க்கும் பட்சத்தில், அவர்கள் சொல்கிறத கேட்காத பட்சத்தில் இந்த நிலைமை தான் எல்லாருக்கும் ஏற்படும் என்பதை குருமூர்த்தி தெளிவாக போட்டு உடைத்திருக்கிறார். இவ்வளவுத்துக்கும் நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவருக்கான அந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்து அது குறித்து ஊடகங்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் குருமூர்த்தி சொல்கிறார். இதில் இன்னும் கூடுதலாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிப்பாட்டிறேன். நம்முடைய பிரதமர் மோடி மோகன் பாகவத்தை பற்றி இன்றைக்கி ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, சமூக மாற்றத்திற்காக பாடுபட்டவர் அப்படின்னு மோகன் பாகவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். நான் மோடி அவர்களுக்கு சவால் விட்டு சொல்கிறேன், இந்த மண்ணினுடைய, இந்த இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய சமூக மாற்றத்திற்கு, சமூக மாற்றம் என்றால் என்ன? பெண் விடுதலை இல்லையா, சமத்துவம், சமூக நீதி, இது மாதிரியான விஷயங்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் அடிச்சிருக்கிற ஆதாரத்தை நீங்கள் காட்டினா நாங்கள் வீடியோ பண்ணுறதை நிப்பாட்டிடுறோம் சார். சும்மா ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் வடை சுட்டுட்டு இருக்காதிங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.